என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த லெட் கோ கேள்விப்பட்டிருக்கீங்களா? லெட் கோ, ஃப்ரீயா விடு, விட்டுடு, ஃப்ரீயா விடு. நீ ஒரு விஷயம் வந்து நடக்கணும் நடக்கணும்னு அப்படியே துடியா துடிக்கிற. அதனால தான்டா அது நடக்க மாட்டேங்குது. ஃப்ரீயா விடுறா. நீ ஒரு விஷயத்துக்கு ஆசைப்படுறியா? பிரபஞ்சமே இதுக்கு தான் நான் ஆசைப்படுறேன். அத பத்தி அடிக்கடி ஒரு கற்பனை செய்ற, என்ஜாய் பண்ற, ரிலாக்ஸ்டா இரு. அது நடந்துருமா? அது நடக்கணுமே! ஐயோ! நடக்காம போயிடுச்சுன்னா என்ன பண்றது? ஐயோ! எப்பங்க நடக்கும்? இந்த மாரி அத புடிச்சுக்காதடா. ஃப்ரீயா விட்றா. லெட் கோ. ஆசைய லெட் கோ இல்ல. நான் ஒரு விஷயத்துக்கு ஆசைப்படுறேன். பிரயோஜனமே இதுக்கு தான் நான் ஆசைப்படுறேன் சொல்லிட்டேன். டோட்டலா மறந்துட்டு நான் போய் வேலைய பார்க்குறேன். அப்படி இல்ல. நீ ஆசைப்படுற விஷயம் நடந்து முடியிற வரைக்கும் அது உன்ன விட்டு போக்கூடாது. ஆனா அது எப்பங்க நடக்கும்? ஏங்க நடக்க மாட்டேங்குது? ஆச்சா பூச்சான்னு ஏதோ ஒண்ணு புடிச்சு வச்சுக்கிறியே. அத லெட் கோ. அத ஃப்ரீயா உடு. உட்டுடு. ஸோ அதை பற்றி தான் இந்த பதிவில நான் பார்க்க. சரி இப்போ உனக்கு ஒரு பைக் வாங்கணும்னா, ஏய் எனக்கு ஒரு பைக் வாங்கணுங்க எப்படியாவது. எனக்கு எப்படியாவது ஒரு பைக் வேணுங்க. ஐயோ! அந்த பைக்குக்கு வந்து ஐயோ! ரூ. 1,50,000 வேணுமே. இப்படியெல்லாம் வந்துருச்சுனாலே, இப்ப இது நீ நெறைய விஷயங்கள புடிச்சு வச்சுக்கிட்ட. இப்ப வந்து அந்த பைக் வாங்குறது பெரிய விஷயம். ரூ. 1,50,000 உனக்கு கிடைக்கிறது கஷ்டம். இதெல்லாம் இப்ப நீ புடிச்சு வச்சுக்கிட்ட. இப்ப இதெல்லாம் நீ லெட் கோ பண்ணணும். அப்படி இல்லாம, ஐயோ! ஒரு பைக் ஒண்ணு வாங்கணும். நல்ல பைக். அந்த பைக் வாங்கலாம். அதான் இப்போ அப்படின்றாங்க. இப்ப வந்து ஆமா அந்த பைக் சூப்பரா இருக்கு. நம்ம அந்த பைக் தான் வாங்குறோம். அப்படி அங்க போயிடணும் டைரக்ட்டா. எப்படி வாங்குறது? அந்த அந்த இடத்துக்கே போகக்கூடாது. இத நான் சொல்றது ஈஸி. பட் உங்களுக்கு நான் சொல்றேன். இந்த லெட் கோன்றது என்னன்னா, ஒரு விஷயத்துக்கு நீ ஆசைப்படும் பொழுது, அது எவ்வளவு கஷ்டம் தெரியுமான்னு சர்ருன்னு மைண்ட் ஒரு லிஸ்ட்ட போட்டு புடிச்சிரும். மைண்ட் போய் அந்த லிஸ்ட் என்னெல்லாம் வந்துச்சோ அத போய் கவ்விக்கொள்ளும். நீ ஒரு விஷயத்துக்கு ஆசைப்படுற, எனக்கு இந்த பைக் வேணும். இல்ல எனக்கு இந்த வீடு வேணும். எனக்கு இந்த கல்யாணம் பண்ணணும். எனக்கு வந்து இப்படி ஒரு கலெக்டர் ஆகணும். எனக்கு வந்து ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும். இப்படி நீ எதுக்கு ஆசைப்பட்டாலும், உடனே அது அது நடப்பது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? அதுக்கு என்னென்ன தடைகள் இருக்கு தெரியுமான்னு சர்ருன்னு ஒரு லிஸ்ட் வரும். இப்போ உங்க மைண்டு, நான் பிசினஸ் மேன் ஆகணும், நான் கலெக்டர் ஆகணும்னு அது எல்லாத்தையும் விட்டுட்டு, நடக்கவே நடக்காது. அதுக்கு என்ன காரணங்கள் இருக்குன்னு அடுக்கிச்சு பாருங்க. உங்க மைண்ட் போய் அத புடிச்சிரும். ஐயோ! இது ப்ராப்ளமா இருக்கே, இது ப்ராப்ளமா இருக்கே, இது ப்ராப்ளமா இருக்கே. ஐயோ! இந்த ப்ராப்ளம் போனா தானங்க அது மேனிஃபெஸ்ட் ஆகும். இந்த ப்ராப்ளத்துக்கு முடியணும்னா இது ப்ராப்ளமா இருக்கு. சரி இத சரி பண்ணலான்னா அப்ப இந்த ப்ராப்ளம் ஏய் இதத்தான் லெட் கோ. இங்க இருக்கணும் நீ. ஸோ ஸோ அதான் இந்த லெட் கோன்றது வந்து ஒரு கஷ்டமான காரியம். பட் அதே சமயத்துல நம்ம எத புடிச்சுக்கிட்டு இருக்கோம்னு தெரிஞ்சிடுச்சுன்னா, அது உங்களுக்கு கொஞ்சம் லெட் கோ பண்றது ஈஸி. நம்ம நெறைய விஷயத்த புடிச்சு தொங்கிட்டு இருக்கோன்றதே தெரியாததுனால தான், அது மேனிஃபெஸ்டேஷன் வரவே மாட்டேங்குது. ஏன்னா ஏன்னா இத நீ புடிச்சுக்கிட்டே இருக்கியே! இவ்ளோ பிரச்சனை இருக்கும்போது அது எப்படிங்க நடக்கும்? இல்ல? இது இது எப்படிங்க விட முடியும்? ஏங்க இந்த பிரச்சனை இருக்குங்க. இந்த பிரச்சனை இருக்கும் பொழுது அது எப்படிங்க நடக்கும்? ஏய்! அத பத்தி பேசாத. அத 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 உடு. அத விட்டுடுங்க. அங்க மட்டும் ஃபோக்கஸ் பண்ணு. அப்ப இந்த பிரச்சனை என்ன ஆகும்? அது கரையும். ஐஸ் கட்டி போல. சரி ஒரு ஐஸ் கட்டி இருக்கு. ஃப்ரிட்ஜ்ல இருந்து ஒரு ஐஸ் கட்டி எடுத்தாச்சு. எடுத்து இப்ப நான் டேபிள்ல வச்சுட்டேன். என்ன ஆகும் அந்த ஐஸ் கட்டி இப்போ? அது வந்து அப்படியே அந்த டெம்பரேச்சருக்கு கொஞ்சமா கரைஞ்சு கரைஞ்சு தண்ணியா ஆயிடும். அப்புறம் கொஞ்ச நேரம் வந்து அந்த தண்ணியும் காஞ்சு போய் ஆவியாயிடும். அவ்வளவுதாங்க. ஒண்ணுமே இருக்காது. அதேதான். நீ ஆசைப்படுற, அது அது என்னெல்லாம் தடைன்னு ஒரு லிஸ்ட் வந்துருச்சு. இத பார்க்காத, விட்டுடு. லெட் கோ. இது அப்படியே ஐஸ் கட்டி மாரி கரையும். ஆனா நீங்க அத பார்த்துட்டே இருந்தீங்கன்னா, உங்க கண்ணு தான் ரெஃப்ரிஜரேட்டர் மாரி. நீங்க பார்த்துட்டே இருக்க இருக்க அது ஐஸ் கட்டி இன்னும் இன்னும் சூப்பரா இறுக்கிட்டே போகும். ஐயோ! இந்த பிரச்சனை இருக்கு, இது தடங்கள் இருக்கு, இந்த தடை இருக்கு, இந்த தடை இருக்கு, இந்த தடை இருக்கு, இதுதான் தடை, இதுதான் தடை. ஐயோ! தடை, 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 தடை. அத நீ லெட் கோ பண்ண மாட்டேங்கிறல்ல, அந்த ஐஸ் கரையாது. நீங்க பார்த்துட்டே இருக்கிற வரையும் அந்த ஐஸ் கட்டியாவே இருக்கும். லெட் கோ பண்ணிடு. ஃப்ரீயா இந்த பக்கம் வா. அது கரையும். ஸோ இந்த லெட் கோ பண்றது வந்து ஒரு கொஞ்சம் கடினமான காரியம்.
பட் நீங்க அதை செய்யணும். நிறைய பேருக்கு வந்து லெட் கோ பண்ணிட்டீங்கன்னா உங்க விஷயம் சீக்கிரமா மேனிஃபெஸ்ட் ஆகும். எல்லாருக்கும் இப்படி இல்லை, நான் இருக்கிறவங்களுக்கு சொல்றேன். நான் நிறைய ஒரு விஷயம், தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் அப்படி பிடிச்சிக்கிட்டு இருக்குங்க. தேவையில்லாத விஷயங்கள் எல்லாத்தையும் நான் தூக்கி மண்டையில போட்டுக்கிறேன். தேவையில்லாத விஷயங்கள் எல்லாத்தையும் இறுக்கமா உள்ள வச்சுக்கிறேன். அப்படிலாம் உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா அப்ப இந்த பதிவு உங்களுக்கு தான். ஏன் அது எல்லாத்தையும் தூக்கி போடு, எல்லாத்தையும் லெட் கோ, ஃப்ரீயா விடு எல்லாத்தையும். அது என்னமோ ஆயிட்டு போகுது. ஏங்க தூக்கி போட சொல்றீங்களா? அப்ப அதுக்கு என்னங்க சொல்யூஷன்? அது அப்படின்னே கேட்காத. ஏன்னா நீ அதுக்கு சொல்யூஷன் என்னன்னு கேட்டாலே அது நீ ஃபோக்கஸ் பண்றன்னு அர்த்தம். விட்டுடு. ஏங்க அது இருக்கும்போது இது நடக்காதுங்க. அது எப்படிங்க விடுறது? ஏன் நீ அதை விட்டுட, நீ அதை விட்டுட்டா அது நடக்கும். ஐயோ இல்ல சக்தி, நான் அது எப்படி சக்தி விட முடியும்? எனக்கு அது வேணுங்க. அது நடக்கணும்னா இந்த பிரச்சனை இருக்குங்க. இந்த பிரச்சனை எப்படிங்க விட முடியும்? அது விட்டுடு. சரி, இந்த கோலையே விட்டுடு. அதான் அந்த கோலையே நான் விட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி அப்படி அப்படி சும்மா நீங்க நடிக்கணும். ஓகே, இது கண்டுக்காது. இந்த பிரச்சனை எல்லாம் கண்டுக்காது, விட்டுடு. நீங்க கண்டுக்காம இருக்க அது கரைய ஆரம்பிக்கும். வெயிட் பண்ணிட்டே இருக்கணும். கரைய அந்த பிரச்சனையின் வீரியம் கம்மியாயிட்டே வரும். அது ஓரளவுக்கு அதோட வீரியம் கம்மியாகிறது தெரியும் போது நீங்க இப்போ இதை ஃபோக்கஸ் பண்ணலாம். அது ஒரு நேக். அது நீங்க செய்ய செய்ய உங்களுக்கு புரியும். முதல்ல நீங்க விட்டு பழகணும். ஸோ லெட் கோன்றதே ஒரு தனி இது. நீங்க யூடியூப்லலாம் அடிச்சு பாருங்க, லெட் கோ. நிறைய பிளாக்ஸ் எல்லாம் இருக்கும் லெட் கோ பத்தின. இங்கிலீஷ் பிளாக்ஸ்ல நிறைய இருக்கும். ஹவு டு டூ லெட் கோ எல்லாம் கொஞ்சம் போட்டு பாருங்க. சரி, அதோட ப்ராக்டிக்கல் ப்ராக்டிஸ் என்னன்னா, லைஃப்ல இப்ப ரைட்னா உங்க லைஃப்ல நீங்க தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் ஏதாவது செஞ்சிட்டு இருப்பீங்க, ஒரு சிந்திச்சுட்டு இருப்பீங்க. அதெல்லாத்தையும் முதல்ல விட்டு பழகணும். சரி, அதெல்லாத்தையும் விட்டு பழகணும். இப்போ நீங்க ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, இது எதுக்கு நான் பண்றேன், தேவையில்லை இல்லைன்னு உனக்கே எது தோணுது இல்லை, அப்ப அதை பண்ணாத விடு, அப்படி விட்டு பழகு. அந்த லெட் கோ பண்ணி 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 பழகணும்னா அந்த லெட் கோன்ற அந்த குவாலிட்டி நமக்குள்ள வர ஆரம்பிக்கும். ஸோ இட்ஸ் பிக் ப்ராசஸ். ஆக்சுவலி இது ஒரு நல்ல டீட்டெயில்டு சப்ஜெக்ட். பின்னாடி வந்து உங்களுக்கு இதை பத்தின ரொம்ப டீட்டெயில்டு அனாலிசிஸ் ஒரு டீட்டெயில்டு விஷயங்கள் கொடுக்குறேன். இந்த பதிவுல வந்து இந்த லெட் கோன்னு ஒன்று இருக்கு. நிறைய பேருக்கு நீங்க ஆசைப்படுற விஷயம் ஏன் நடக்கலைன்னா, ஐயோ அது எப்பங்க நடக்கும், ஏங்க எப்பங்க எவ்வளவு நாளுங்க அதை நான் பயிற்சி பண்ணிட்டே இருக்கேன், அது எப்ப எனக்கு நடக்கும், அது எப்ப எனக்கு நடக்கும், அது எப்ப எனக்கு நடக்கும். அதை விடு. அந்த கேள்வி கேட்கறது விடு. நீ ஆசைப்பட்ட விஷயத்த நினைத்து கற்பனை செய்ய, அதை என்ஜாய் பண்ணு, நம்பிக்கை வை. அதுக்கு அது ஆவலோடு அதுக்காக காத்து கொண்டிரு. அப்படி செய். அதை விட்டு எப்பங்க எப்பங்க ஓ எப்பங்க நடக்கும் அது, ஐயோ அது நடக்கலைன்னா அதைத்தான் விடு. அந்த தன்மை நான் இப்போ சொல்றேன்ல, ஒரு ஃபீல், ஒரு தன்மை, அதைத்தான் விடுங்கன்ற. அதை விட்டுடுங்க. அதை விட்டுட்டு ரிலாக்ஸ்டா இருங்க. அது அது நடக்கும். ஸோ நீங்க அதை விட்டுட்டு ரிலாக்ஸ்டா இருந்தீங்கன்னா அது மேனிஃபெஸ்ட் ஆகும். அது இல்லாம அது எப்பங்கன்னு கேட்டுட்டே இருக்க வரைக்கும் இது போஸ்ட்போன் ஆயிட்டே இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 70% ஆஃப் த பீப்புளோட மேனிஃபெஸ்டேஷன் போஸ்ட்போன் ஆயிட்டே இருக்கிறதுக்கு காரணம் இந்த ஒரு சின்ன விஷயம்தான். எப்பங்க எப்பங்க எப்போ, ஏங்க சீக்கிரம் எப்பங்க நடக்கும், ஐயோ எப்போ 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 எப்போ. விட்றா, நடக்கும்போது நடக்கும்டா, ஃப்ரீயா விட்றா. நீ ஃப்ரீயா விட்டேன்னா அது பொசுக்குன்னு நடந்துடும். இவன் ஃப்ரீயாவே விட மாட்டான். கேட்டுன்னே இருக்கிறது, எப்போ எப்போ எப்போ. இந்த ஒரு விதை போடுறோம், ஒரு 3 நாள் நீ பொறுமையா இருக்கணும் அது முளைக்கிறதுக்கு. அப்பப்போ போய் தோண்டி தோண்டி இன்னும் முளை விடல, மறுபடியும் மண்ணுக்குள்ள போட்டு புதைச்சு வச்சிரு. ஒரு 2 மணி நேரம் கழிச்சு, இன்னும் முளை விடவே இல்லை, மறுபடியும் மண்ணுக்குள்ள போட்டு புதைச்சு வச்சிரு. மறுபடியும் ஒரு 4 மணி நேரம் கழிச்சு போய் தோண்டி, என்னங்க அந்த விதை இன்னும் முளைய விடல, நான் வந்து தண்ணி ஊத்துறேன், சூரிய ஒளி படுது, நான் உரம் போடுறேன், என்னங்க இன்னும் முளை விட மாட்டேங்குது. தூங்கிட வேண்டியது, தூக்கமே இல்லை உனக்கு. எந்திரிச்ச உடனே ஓடி போய், என்னங்க இன்னும் முளையே விடல. டேய் விட்றாத, ஒரு 3 நாள் பேசாம விட்றா, அதுவே முளை விட்டு எந்திரிச்சு நிக்கும்டா. ஏன்டா பாடா படுத்துற. நிறைய பேர் உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷன், அந்த மேனிஃபெஸ்டேஷன்றது இப்படிதான் தோண்டி தோண்டி எப்போ எப்போ எப்போ. விட்றா, லெட் கோ. ஓகே, ஸோ என்ற கோழி அதை பத்தி சிந்திங்க. நம்ம
எந்த அளவுக்கு நம்ம இறுக்கமா அதை இழுத்து பிடிச்சிக்கிட்டு இருக்கோம். ஓகே, விடுறேன் சக்தி, நான் விட்டுறேன், ஃப்ரீயா விட்டுறேன் சக்தி, நடக்கும்போது நடக்கிற சக்தி. நான் என் பயிற்சியை நான் பண்றேங்க, என் அஃபர்மேஷன் விஷுவலைசேஷன், நான் என் பயிற்சியை நான் பண்றேன். பிரபஞ்சத்துக்கிட்ட நான் சரண்டர் ஆயிட்டேன். எனக்கு நடக்கும்போது நடக்கும், நான் போய் என் வேலையை பாக்குறேங்க, நடக்குங்க. அது நடந்தா நடக்கட்டும், இல்லை கண்டிப்பா நடக்குங்க. நடக்க வேண்டிய நேரத்துல சிறப்பா நடக்குங்க. அதனால எனக்கு எந்த சந்தேகம் இல்லைங்க, நான் போய் என் வேலையை பாக்குறேங்க. விட்டுட்டாங்க, ஃப்ரீயா விட்டுட்டாங்க அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூடுக்கு நீங்க வாங்க. ஓகே, ஸோ